தொடர்களே, தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நமது 4 கட்சிகளின் வேண்டுகோளை ஏற்று ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இனி வரும் காலங்களில் முன்பை விட உழைக்கும் மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராட்டங்கள் முன்பு வரலாற்றில் எப்பொழுதும் இல்லாத வகையில் இந்த 4 கட்சிகளின் போர் குரல் போராட்டங்களும் ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நாடு இன்றைக்கு இந்தியாவுடைய ஜனநாயக விழுமியங்கள் இன்றைக்கு சுற்றி வளைக்கப்படுகிறது. அதற்கு நாட்டின் பிரதமரே தலைமை தாங்குகிறார், உள்துறை அமைச்சர் தலைமை தாங்குகிறார். தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் துவங்கி கேரளாவில் இடதுசாரிகள் ஆட்சியில் இருந்த போது இருந்த ஆளுநர், பிஜேபி ஆட்சிக்கு எதிரான கருத்தியல் கொண்ட மாநிலங்களின் ஆளுநர்கள் அனைவருமே ஜனநாயக விழுமியங்களை சுற்றி வளைக்கிறார்கள், நெரிக்கிறார்கள். இந்திய நாடாளுமன்ற விழுமியங்களும் ஜனநாயகம் என்பது சாதாரணமானதல்ல. அது நமது முன்னோர்கள் நமக்கு அளித்தது. வரலாற்று வழியில் நீண்ட நெடுங்காலமாக நமக்கு அளித்திருக்கிறார். எனவேதான் உலகத்தில் எந்த நாட்டிலும் நிலவாத பல கட்சி ஆட்சி முறை நிலவுகிறது, சட்டத்தின் ஆட்சி முறை நிலவுகிறது. எனவே இந்த விழுமியங்களை குறிபார்த்து அதன் குரல் வலையை நெரிப்பதற்கு நாட்டின் பிரதமரே தலைமை தாங்குகிறார். பெரும் கடமை நமக்கு இருக்கிறது. அவர்களை எதிர்கொள்ள வேண்டிய கருத்தியலாக அவர்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கடமையும், உழைக்கிற மக்களை அணிதிரட்டி போராட வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. தேவைப்பட்டால் நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் நாம் குரல் கொடுப்போம். அதை விட அதிகமாக மக்கள் கூடுகிற தெருக்களில் இறங்கி ஒரு பிரம்மாண்டமான போராட்டங்களை நாம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கட்டமைப்போம். நண்பர்களே, இன்றைக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு என்ன காரணம்? குரூட் ஆயில், கருப்பு தங்கம் என்று சொல்லப்படுகிற அந்த கச்சா எண்ணெய் இருக்கிறதல்வா, அது தனியார் வாங்க முடியாது. ஒபேக் சட்டம் அது. நான் அதானி அம்பானி உலகத்தின் பெரிய பணக்காரன், எனக்கு 1 லிட்டர் அந்த கருப்பு தங்கத்தை கொடுங்கள் என்றால் சட்டம் இடந்தராது, தரமாட்டார். உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்கள் சென்று எங்களுக்கு அந்த குருடாயை கொடுங்கள், கருப்பு தங்கத்தை கொடுங்கள் என்றால் தருவதற்கு உபேக்கல் சட்டம் இல்லை, உலகத்தில் எந்த நாட்டிலும் சட்டம் இல்லை. ஆனால் நாடுதான் வாங்கும். இந்தியாவுக்கு தருவார். நாடு வாங்கி அதை தனியாருக்கு தருகிறது, தனியார் விலை நிர்ணயம் செய்கிறார். இதைதான் நாம் சொல்கிறோம், நாடு வாங்கி நாடு தீர்மானிக்க வேண்டும் விலையை. ஆனால் இதை பற்றி பேசுவதற்கு நாடாளுமன்றத்தில் நமது குரல் போதுமான குரலாக இல்லை. எனவேதான் நாடாளுமன்றத்தில் இந்த அமர்ந்திருக்கிற இந்த இடதுசாரிகளின் குரல் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். நண்பர்களே, தோழர்களே, இன்றைக்கு உலகத்தில் பல நாடுகளில் வெனிசுலாவில் எண்ணெய் அதிகமாக இருக்கிறது. எனவே அந்த நாட்டை கைப்பற்றி விட்டது அமெரிக்க ஏகாதிபத்தியம். அடுத்து ரஷ்யாவில் கைப்பற்ற முடியவில்லை. அரபு நாடுகளில் பல நாடுகளில் அமெரிக்கா கைப்பற்றி விட்டது. ஈரான் தொன்று தொட்ட நட்பு நாடு. அங்கிருந்தா நமக்கு தங்கு தடையில்லாமல் கேஸ் எரிவாயு வருகிறது, எண்ணெய் வருகிறது. அந்த நாட்டின் அதிபரை கொன்று விட்டார். அதை கூட இந்தியாவுடைய பிரதமரால் கண்டிக்க முடியவில்லை. அங்கே அமெரிக்கா உள்ளே நுழைந்து அவர்கள் தொடுத்த யுத்தம், அவர்கள் செய்த படுகொலைதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த விலையேற்றத்திற்கு காரணம். இது அமெரிக்கா. ஆனால் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய தலைவர் அதை கண்டிக்கவில்லை. நாட்டின் நாடாளுமன்ற பார்வையாளர் மாடத்திலிருந்து அதை பார்த்துக் கொண்டிருந்தார். எனவேதான் இந்த விலையேற்றத்திற்கு முதல் காரணம் அமெரிக்க ஏகாதிபத்தியம். அதை கண்டிக்காமல், அதற்கான எந்த முயற்சியும் எடுக்காமல் இருந்த ஒன்றிய அரசு இரண்டாவது காரணம். அரபு நாடுகள் முழுவதுமே நமது நட்பு நாடுகள். இன்று இருந்து விட்டார் அல்லவா கொமேனி. அவர் இதே டெல்லியில் அவர் ஒரு ஒப்பந்தத்தை முன்மொழிந்தார். கேஸ் எரிவாயுவை ஈரானிலிருந்து இந்தியாவுக்கு பைப் வழியாக, கடல் வழி பைப் வழியாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த திட்டத்தில் சீனா முன்கை எடுக்கிறது. இந்த திட்டத்தால் சீனா பலனடையும், பாகிஸ்தான் பலனடையும், இந்தியா பலனடையும். மணிசங்கர் ஐயர் தான் அன்றைக்கு அந்த துறையின் அமைச்சர். அவர்தான் அதை முன்னெடுத்தார். அந்த திட்டம் இன்றைக்கு வந்திருந்தால் சென்னைக்கு இதே கடல் வழியில் துறைமுகத்தில் இங்கிருந்தே நாம் அதை எடுத்துக் கொள்ளலாம். ஈரானில் இருக்கிற எண்ணெயை இங்கே எடுக்கலாம், ஈரானில் இருக்கிற கேஸை இங்கே எடுக்கலாம். இந்த ஒப்பந்தத்தை போடுவது மட்டுமல்ல, அதற்கான நிதி உதவியை கூட நான் தருகிறேன். சலுகைகள் காட்ட தயார் இந்தியாவுக்கு.
இந்தியாவில் அவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறது, அவ்வளவு பெரிய ஜனநாயக நாடு, அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னவர் கொமேனி. இல்லை இல்லை, அந்த பைப் லைன் வெடித்து விடும், பாலைவனத்தில் வெடித்து விடும், கடலில் வெடித்து விடும் என்று சொல்லி அமெரிக்கா அதுக்கு முட்டுக்கட்டை போட்டது. சீனா எவ்வளவு போராடி பார்த்தது, பாகிஸ்தான் எவ்வளவு போராடி பார்த்தது, அமெரிக்கா தடுத்தது. அதனுடைய விளைவு இன்றைக்கு அந்த கொமேனி உனக்கு கடனும் தருகிறேன், எரிவாயு கேஸ் எரிவாயு தருகிறேன், எண்ணெயை தருகிறேன், அந்த திட்டத்திற்கு நான் உனக்கு துணை புரிகிறேன் என்று இந்தியா வந்து சொன்ன போது அதை ஏற்ற அன்றைக்கு இருந்த மணிசங்கர் ஐயரை பதவியிலிருந்து நீக்குவதற்கும் அமெரிக்கா தலையிட்டது. அந்த பெரிய எண்ணெய் விலை மிக்க ஒரு நாட்டின் அதிபரை கொள்ளுவதற்கும் அமெரிக்கா துணை நின்றது. இதை எதையுமே கருத்தில் கொண்டதில்லை நாட்டின் பிரதமர். எனவேதான் இந்த விலை உயர்வு. அதே போன்று வேலையில்லா திண்டாட்டம், ரயில்வே துறையில் ஆயிரக்கணக்கானவர்களை பணியிலிருந்து நீக்குகிறார். இன்னும் ஆட்கள் தேவைப்படுகிறது. வேலையில்லா திண்டாட்டத்தை நீக்குவதற்கு இந்தியாவில் இடதுசாரிகள் தொடர்ந்து வலியுறுத்துவது பெரிய பெரிய தொழிற்சாலைகள் மட்டுமல்ல, அதனால் மட்டுமே வேலையில்லா திண்டாட்டம் குறைந்து விடாது. கார்ப்பரேட் நிறுவனங்களை ஒரு கட்டுக்குள் நிறுத்தி தன்னியல்பில் சுயசார்பு என்று சொல்கிறார்கள். அந்த தன்னியல்பில் கடல் சார்ந்த தொழில், மலை சார்ந்த தொழில், காடு சார்ந்த தொழில், இந்த தொழிலுக்கு முன்னுரிமை அளிக்காமல் வேலையில்லா திண்டாட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியாது என்று இடதுசாரிகள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். இங்கு அமர்ந்திருக்கிற இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற இடதுசாரி. எனவே வேலையில்லா திண்டாட்டத்தை குறைப்பது குறித்து எந்த அக்கறையும் இல்லை இந்த அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு. நான் முடிக்கிறேன். 1,20,00,000 மேற்பட்டவர்கள் அரபு நாடுகளில், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் புலம்பெயர்ந்து வேலையில் இருக்கிறார். யுத்த காலங்களில் கூட அவர்கள் வேலை செய்கிறார். யுத்தம் அங்கே தொடருமானால் லட்சக்கணக்கான மக்கள் தாயகம் திரும்புவார். அவ்வாறு அவர்கள் வந்துவிட்டால் அவர்கள் வாழ்வு, அவர்கள் வேலை கேள்விக்குறி. எதை பற்றியும் ஒன்றிய அரசுக்கு கவலை இல்லை. நம்முடைய மக்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் புலம்பெயர்ந்திருக்கிறார். யுத்த காலங்களில் அவர்களை மீட்பது குறித்த சிந்தனை கூட ஒன்றிய அரசுக்கு இல்லை. எனவே எந்த வகையிலும் பொருந்தாத ஒரு அரசு இருக்கிறது. அந்த ஒன்றிய அரசுக்கு எதிரான கருத்தியல் போர் தொடரும். மக்களை திரட்டி அந்த அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தொடரும். தமிழ் மண்ணில் அந்த போராட்டத்தை முன்பை விட பெருமளவில் நாம் நடத்துவோம். வருகிற காலங்கள் உழைக்கிற மக்களின் போராட்ட காலமாக மாற வேண்டும். அதற்கு இந்த போராட்டம் துவக்கி வைக்கிற துவக்கமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.